குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை சற்றும் சகிப்புத்தன்மையற்ற முறையில் கையாள்வது இந்த படையினுடைய மிக முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. பெண்கள் அதே போன்று பெண்கள் படிக்கக்கூடிய பெண்களுக்கான கல்லூரிகள், பள்ளிகள், பேருந்து மற்றும் ரயில் நிலையங்கள் மற்றும் ஐடி நிறுவனங்கள், அதே போன்று மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்கள், மக்கள் நடமாட்டம் மிகுந்த முக்கிய பகுதிகள் உள்ளிட்டவை எல்லாம் கண்டறியப்பட்டு அதே போன்று எங்கெல்லாம் அவ்வப்போது தவறுகள், பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள், வன்கொடுமைகள் நடக்கிறதோ, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதோ அந்த இடங்கள் எல்லாம் கண்டறியப்பட்டு அங்கு அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படுவது, அங்கு அவ்வப்போது தொடர்ச்சியாக காவல்துறை அதிரடி படையினர் ரகசியமாகவும் நேரடியாகவும் தீவிர ரோந்து பணி மேற்கொள்வது உள்ளிட்ட பணியெல்லாம் மேற்கொள்வார்கள் என்று இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவசர அழைப்பு எண் 100 அல்லது அதற்கென உருவாக்கப்படக்கூடிய பிரத்யேக அவசர எண்களில் இருந்து வரக்கூடிய புகார்கள் அனைத்தும் உடனடியாக அந்த 100 என்ற எண்ணிற்கு பெண்கள் சார்ந்து புகார் ஏதேனும் வந்தால் அது உடனடியாக இந்த தனிப்படைக்கு மாற்றப்பட்டு கண் இமைக்கும் நேரத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கான பணிகளும் அதற்கான இலக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையினுடைய மிக முக்கியமான மற்றும் மிக முக்கியமான கடமை என்பது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்காக தான் இது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு எல்லைக்குள்ளே சுருங்கி விடாமல், ஒரு காவல் நிலைய எல்லைக்குள்ளாக இது முடங்கி விடாமல் ஒட்டுமொத்தமாக அனைத்து இடங்களுக்கு சென்று பணியாற்றக்கூடிய வகையில் ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பாக, ஒரு திட்டமாக இது தொடங்கப்படுகிறது. நேரடியாக இது முதலமைச்சருடைய கண்காணிப்பின் கீழ் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. நேரடியாக முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை செயல்படும் என்றும் அந்த வகையில் தான் இந்த திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு விவகாரங்களில் எந்த விதமான அரசியல் தலையீடுகளோ அல்லது நிர்வாக தாமதங்களோ இல்லாமல் அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொண்டு உடனடியாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அதை சாத்தியமாகக்கூடிய நடவடிக்கை கையாள வேண்டும் என்றுதான் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கிய நோக்கம். இதன் மூலமாக பொதுவெளியில் மட்டுமில்லாமல் கல்லூரி மாணவிகளை குறிவைத்து அதே போன்று சோசியல் மீடியாவில் கூட நடக்கக்கூடிய ஆன்லைன் மிரட்டல்கள், பெண்களுக்கு எதிரான ஆன்லைன் மிரட்டல்கள், மார்பிங் மற்றும் சைபர் குற்றங்களை உடனுக்குடன் கண்டறிந்து முடக்க பிரத்யேக சைபர் பிரிவும் இவர்களோடு இணைந்து களமிறங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சர்வதேச போலீஸ் தரத்திற்கு இணையாக முற்றிலும் ஒரு புதிய மற்றும் நவீன வடிவமைப்புடன் இந்த ஆடை நிகழ்வு கூட இந்த ஆடை அவர்களுக்கு பிரத்யேகமாக வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் காக்கி நிற சட்டை, காக்கி நிற பேண்ட் அணிவது வழக்கம். அதே போன்று போக்குவரத்து போலீசாரை பொறுத்தவரையில் வெள்ளை நிற சட்டை, காக்கி நிற பேண்ட் அணிவது வழக்கம். ஆனால் இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டிருக்கூடிய சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படை பொறுத்தவரையில் காக்கி நிற சட்டைக்கு பதிலாக நேவி ப்ளூ நிற சட்டையும் காக்கி நிற பேண்ட், கருப்பு தொப்பியும் வழங்கப்படும் என்றும் அதற்கான பிரத்யேக வாகனமும் அதுக்காக அதே போன்ற ஒரு வடிவமைப்பில் உருவாக்கப்பட்டு பிரத்யேக வாகனமும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேவி ப்ளூ நிற அரைக்கை சட்டை, தோள்பட்டைகளில் 2 வெள்ளி நட்சத்திரங்கள் மற்றும் காக்கி நிற பேண்ட், நவீன கேமராக்கள் எல்லாம் பொருத்தப்பட்டு இவர்கள் வலம் வருவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக இந்த சிறப்பு அதிரடி படை பொறுத்தவரையில் ஐஜி பவானீஸ்வரி அவர்கள் தலைமையில் தான் இது கட்டமைப்புடன் செயல்பட இருக்கின்றது. அதாவது தலைமை தாங்குவோர் ஐஜி பவானீஸ்வரி தலைமையில் தான் இது செயல்பட இருக்கின்றது. இதில் ஒரு எஸ்பி மற்றும் 2 டிஎஸ்பிக்கள், 4 இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் பிற காவலர்கள் என ஒட்டுமொத்தமாக ஒரு டீம் என்று எடுத்துக்கொண்டால் 36க்கும் மேற்பட்ட பிரத்யேக ஒரு போலீஸ் படை ஒரு டீம் என்பது செயல்படும் வகையில் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்ற கேமராக்கள் அனைத்துமே பாடி ஒன் கேமரா என்று சொல்லப்படக்கூடிய கேமராக்கள், சட்டையிலே பொருத்தப்படக்கூடிய கேமராக்கள் எல்லாம் பொருத்தப்பட்டு நவீன வாகன வசதிகளோடு இவர்கள் களமிறக்கப்படுவதால் இது என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்பதையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.